வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இனிமேல் தினம்தோறும் அன்னன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸை கேள்வி பதில் ஓகேங்களா, இது மாதிரி ஆப்ஷன்ஸில் கேள்வியாக எப்படி கேட்கலாம் அப்படின்ற விதத்தில் கேள்வியாக எடுத்து தினந்தோறும் பார்க்க போகிறோம். எங்கேருந்து சோர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்குன்னா தினமணி நியூஸ் பேப்பர் ஓகேங்களா. தினமணி நியூஸ் பேப்பரில் நம்ம நியூஸ் பேப்பர்னு எடுத்துனா நிறைய தகவல்கள் இருக்கும். அதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எக்ஸாம் சிலபஸில் கவர் ஆகிற மாதிரி எந்தெந்த பார்ட் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம படிக்கணும் ஓகேங்களா. எல்லாத்தையும் படிக்கிறது வேஸ்ட்டு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றத நான் கேள்வியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த கேள்வியை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற கொஞ்சம் பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இஸ்ரோவின் 100வது ராக்கெட் எது? நேற்றுக்கு ஜனவரி 29 இஸ்ரோவோட 100வது ராக்கெட்டை லான்ச் பண்ணாங்க, சக்ஸஸும் ஆகிடுச்சு. இல்லை அது எந்த ராக்கெட்னு பார்த்தோன்னா GSLV F-16, 14, 15, 09 4 இருக்குது. அப்போ GSLVனா என்ன? எல்லாத்துலேயும் GSLVன்னு இருக்கே, GSLVனா என்னன்னு கேள்வி வரலாம். GSLVயோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேள்விகள் வரலாம். GSLVனா ஜியோ சின்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். இல்லைங்களா, ஜியோ சின்க்ரனைஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். மறந்துடாதீங்க, எக்ஸாம்ஸில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் இதை ஏவி இருக்காங்க, அதனால் எக்ஸாம்ஸில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. GSLVயோட விரிவாக்கம் என்ன? ஜியோ சின்க்ரனைஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் ஓகேங்களா, GSLVயோட விரிவாக்கம். இப்போது இந்த GSLV ஆப்ஷனுக்கு வரும். இதில் எந்த ராக்கெட்டை அனுப்புனாங்க 100வது ராக்கெட்டான்னு பார்த்தோன்னா GSLVயோட GSLV F-15 தான் இப்போது ஏவனாங்க நேற்றுக்கு ஓகேங்களா. டேட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த டேட்டு? ஜனவரி 29. இல்லை டேட்டையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, பட் மேக்ஸிமம் என்ன ராக்கெட்டுன்னு கேட்க தான் வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா. GSLV F-15 இது இஸ்ரோவில் 100வது ராக்கெட்னு சொல்லுமா. இதில் GSLVயில் 17வது ராக்கெட், GSLV மாடலில் 17வது ராக்கெட் இந்த GSLV F-15. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 16 ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ GSLV F-15 என்பது 17வது ராக்கெட். 100வது ராக்கெட் எதுன்னு கேட்டாலும் GSLV F-15 இல்லை. இந்த GSLV F-15 என்பது ராக்கெட் ஓகேங்களா. என்னென்னா ராக்கெட் நம்ம டிவியில் பார்க்குறோம், நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோவா புகைப்படமாவோ வீடியோவோ பார்க்குற இந்த ராக்கெட் தான் என்னன்னு பார்த்தோன்னா இந்த GSLV F-15. இதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற அந்த சேட்டலைட் என்ன? இதோட வேலை என்னென்னா ஜஸ்ட்டு மேலே எடுத்துகிட்டு போவோம், அவ்வளோதான் ஓகேங்களா. மற்றபடி அங்கே போய் நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதுலாம் இந்த சேட்டலைட்டோட வேலை. அப்படி எந்த சேட்டலைட்டை எடுத்துகிட்டு போனாங்கன்னு கேள்விகள் வரலாம். NVS-02 ஓகேங்களா. என்ன சேட்டலைட்? NVS-02 ஓகேங்களா. அடுத்ததாக வேறு என்ன தகவல் தேவைன்னு பார்த்தோன்னா இதில் இன்னொரு முக்கியமான தகவல் இருக்குது. இந்த சேட்டலைட் மூலமாக நேவிக் இப்படின்ற ஒரு விஷயத்தையும் மேலே அனுப்பியிருக்காங்க சேட்டலைட்டில். இந்த நேவிக்னா என்னென்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பேராக தான் இருக்கும், ஆனால் இதோட அப்ரிவேஷனும் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா இதையும் விரிவாக்கம் பண்ணி கேள்வி வரலாம் ஓகேங்களா. என்னென்னா நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நேவிக்னா என்ன? நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன். நேவிக்னா என்ன? ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ மொபைலில் கூகுள் மேப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். அந்த கூகுள் மேப்ஸ் வந்து அமெரிக்காவில் கூகுள் கம்பெனி ரெடி பண்ணது. இப்போது இந்தியாவில் அதே மாதிரி நேவிக்ன்ற ஒரு விஷயத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த நேவிக் மூலிமா என்ன பண்ணலான்னா நம்ம கூகுள் மேப்ஸில் என்னென்ன பண்ணுறோமோ லொக்கேஷன் போட்டு ஒரு இடத்துக்கு போகிறது, கண்காணிக்கிறது, ட்ராக் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த நேவிக் மூலிமா நம்ம பண்ண முடியும் இல்லை. இந்தியாவோட முயற்சியால் உருவாக்கப்பட்டது தான் இந்த நேவிக். இந்த நேவிக் சிஸ்டத்தையும் மேலே அனுப்பியிருக்காங்க ஓகேங்களா. இந்த நேவிக் மூலிமா வேறு என்ன எக்ஸ்ட்ரா பண்ணலான்னா 1500 கிலோமீட்டர் இந்தியாவுக்கு அப்பால் 1500 கிலோமீட்டர் வரையிலும் நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் இல்லை. அங்கே என்ன நடக்கிறது, இப்போ நம்ம கூகுள் மேப்ஸ் வச்சு என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி எல்லா தகவல்களையும் இந்த நேவிக் வச்சு நம்ம பண்ண முடியும். இதன் மூலிமா நம்ம 3 படைகள் இருக்குல்ல, முப்படைகள், அந்த முப்படைகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. மற்ற நாடுகளில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அங்கே இருக்கிற விஷயத்தை ட்ராக் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த நேவிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக கூகுள் மேப் என்ன பண்ணுதோ அதே மாதிரி, ஆனால் இந்தியா மேக் பண்ணுது ஓகேங்களா. இந்தியாவோட முயற்சியால் உருவாக்கப்பட்ட நேவிக் சேட்டலைட்டையும் இதில் அனுப்பியிருக்காங்க ஓகேங்களா. இந்த கொஷினுக்கு போதுமான தகவல்களை பார்த்துட்டோம். அடுத்த கொஷினுக்கு போவோம். பாசறைக்கு திரும்புதல் நிகழ்வு எப்பொழுது? இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜனவரி 26 எப்பவும் குடியரசு தினத்தை கொண்டாடுவோம்.
அந்த குடியரசு தினம் முடிஞ்சு 3வது நாள் ஓகேங்களா, 3வது நாள் ஜனவரி 29 பாசறைக்கு திரும்புதல் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்கும். குடியரசு தின விழா நிகழ்ச்சி ஜனவரி 26 ஸ்டார்ட் ஆகுதுங்களா, அது எப்போ முடியுதுன்னு பார்த்தோன்னா அஃபிஷியலாக ஜனவரி 29 தான் முடியும். இதுக்கு முக்கிய விருந்தினர் யாருன்னு பார்த்தோன்னா, முக்கியமாக இதுக்கு ஹெட்டு யாருன்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர். உங்களை முப்படைகளோட அணிவகுப்பு அங்கே நடக்கும். லாஸ்ட்டில் பார்த்தோன்னா அன்னைக்கு வந்து பிரசிடென்ட் பில்டிங் வந்து லைட்டால் அலங்கரிக்கப்படும் ஓகேங்களா, மின்விளக்கால் அலங்கரிக்கப்படும். ஜனவரி 29 இந்த டேட் என்னைக்குன்னா பாசறைக்கு திரும்புதல் நிகழ்வு. இதுவும் கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஜனவரி 29 ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குடியரசு தின விழா 26, அதுக்கு அடுத்து 3வது நாள் தான் பாசறைக்கு திரும்புதல் ஜனவரி 29. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2025 76வது குடியரசு தின விழா அணிவகுப்பில் இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறது 76வது குடியரசு தின விழா இப்போ கொண்டாடினது ஓகேங்களா. அதெல்லாம் அணிவகுப்பு நடக்கலாம். அதில் எந்த மாநில அலங்கார ஊர்தி ஓகேங்களா, நிறைய ஸ்டேட்டோட அலங்கார ஊர்த்திகள் வந்து வண்டியில் அவங்க எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஸ்டேட்டில் இருக்கிற முக்கியமான ஏதோ ஒன்றத்தை ரெப்ரசன்ட் பண்ணி வண்டியை அணிவகுப்பில் இடம்பெற செய்வாங்க. அப்படி அணிவகுத்ததில் எந்த மாநில வாகன ஊர்தி வந்து முதலிடம் பிடித்தது அப்படின்னும் கேள்விகள் வரலாம். எந்த மாநிலம்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கேரளா. தமிழ்நாடு இதில் கலந்துக்கல. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாடுக்கு வாய்ப்பு வழங்கலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்னென்னா 3 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து எல்லா ஸ்டேட்டும் ஒரே எப்படி சொல்கிறதுனா ஒரே குடியரசு தின விழாவில் எல்லா ஸ்டேட்டும் பங்கேற்க விட மாட்டாங்க. சுழற்சி முறையில் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் வச்சுருக்காங்க கவுன்ஸு. அத்தனை வாகன ஊர்திகள் மட்டும்தான் பங்கேற்க முடியும். லாஸ்ட் இதில் நம்ம பங்கேற்றோம். அதனால் இந்த வருஷம் இல்லை, மேபி அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷத்தில் தமிழ்நாட்டோட வாகன ஊர்தியும் அங்கே அணிவகுப்பில் செல்லும் ஓகேங்களா. இப்போ இந்த கொஸ்டினுக்கு வருவோம். 76வது குடியரசு தின விழாவில் எந்த மாநில அலங்கார ஊர்தி முதல் பரிசு வென்றதுன்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசம். இவங்க எதை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களோட வாகனத்தை ரெடி பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோன்னா கும்பமேளா. இப்போது பரபரப்பாக போயிட்டுருக்க ஒரு டாப்பிக்கான கும்பமேளாவை ரெப்ரசன்ட் பண்ணி தான் அவங்களோட வண்டியை டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் என்னன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல், இவங்க என்ன பண்ணியிருந்தாங்களா, கவர்மெண்ட்டில் அஃபிஷியலாக ஓட்டிங் போல் வச்சுருந்தாங்க ஓகேங்களா. எந்த வாகன ஊர்தி வந்து சிறப்பாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்மளே ஓட் பண்ணுற மாதிரி ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட் ப்ளேஸாக எதுக்கு அதிக ஓட்டு வந்துச்சுன்னு பார்த்தோன்னா குஜராத் ஓகேங்களா. இது கேள்வி கேட்க வாய்ப்பு கம்மி, பட் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. கவர்மெண்ட் சைடில் கொடுத்தது உத்தரப்பிரதேஷ், பட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த வாகன ஊர்த்தியாக எதை தேர்ந்தெடுத்தாங்கன்னா எந்த மாநிலத்தோட வாகன ஊர்த்தினா குஜராத்தோட வாகன ஊர்த்தி ஓகேங்களா, அலங்கார ஊர்த்தி. அடுத்ததாக 76வது குடியரசு தின விழா அணிவகுப்பில் முப்படைகளில் எந்த குழு முதலிடம் பெற்றது? இது கேள்வி வரது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுப்போம் ஓகேங்களா. இதில் முப்படைகள் ஓகேங்களா, முப்படைகளான எல்லா படையிலிருந்தும் அணிவகுப்பு செய்வாங்க. அதில் குழுவாக செய்வாங்க ஓகேங்களா. அதில் எந்த குழுக்கு வந்து முதலிடம் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா ஜம்மு காஷ்மீர் ரைஃபிள்ஸ். ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததான் தற்போதைய இஸ்ரோ தலைவர். நிறைய பேர் சோம்நாத் தான் இப்போ தலைவர்னு நினச்சிட்ருப்பாங்கன்னு இருப்பார்னு நினச்சிட்ருப்பாங்க. பட் என்னென்னா இவர் மாறிட்டார் ஓகேங்களா. இப்போ தமிழகத்தை சேர்ந்த வீரநாராயணன் இவர் தான் என்னென்னா தற்போதைய இஸ்ரோ தலைவர் ஓகேங்களா. இவரோட ஃபஸ்ட்டு லான்ச், இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு லான்ச்சே நேத்திக்கு லான்ச் பண்ண அந்த GSLV F-15 தான். அதுவே சக்ஸஸாக முடிஞ்சிச்சு ஓகேங்களா. GSLV F-15. தற்போதைய இஸ்ரோ தலைவர் யார்? வீரநாராயணன் ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக மாநில அளவிலான தபால் தலை கண்காட்சி எங்கு நடைபெற்று வருகிறது ஓகேங்களா. ஜனவரி 29 ஸ்டார்ட் ஆச்சு, 4 நாள் நடக்கும். அப்படின்னா 30, 31, 1 இதெல்லாம் 4 நாள் நடக்கும். இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தோன்னா சென்னையில் நடக்குது ஓகேங்களா. சென்னையில் 4 நாள் நடக்குது. வேறு என்ன இதில் பெருசாக வேறு என்ன கேள்விகள் கேட்கலான்னா, நடிகர் சிவகுமார் சூர்யாவோட அப்பா இருக்காருங்களா, அவர் என்ன பண்ணார், 1960 தமிழ்நாடு அப்படின்ற தலைப்பில் அவரோட ஓவியத்தை ஓகேங்களா, ஓவியம் வரைஞ்சி அதை வந்து வெளியிட்டாங்க ஓகேங்களா. இது அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவ்வளோ முக்கியம் இல்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1960 தமிழ்நாடு இந்த தலைப்பில் அவரோட டிராயிங்கை வந்து ஆல்பமாக போட்டு அதை வெளியிட்டாங்க. அதை வெளியிட்டது யாருன்னா தலைமைச் செயலர் முருகானந்தம் ஓகேங்களா. முக்கியமாக கேட்குறத கேட்டால் என்ன கேட்கலான்னா, மாநில அளவிலான தபால் தலை கண்காட்சி எங்கே நடைபெற்றது
ஓகேங்களா. ஜனவரி 26லேருந்து ஜனவரி 29லேருந்து February 1 வரைக்கும் 4 நாள் சொல்லியிருக்காங்க. அப்போது 4 நாள்னால் 1ஆம் தேதி வரலும் வருது. எங்கே நடைபெற்றதுன்னா சென்னை. ஓகேங்களா. அவ்வளோதான் இன்றைக்கான நியூஸ் பேப்பரில் வந்த நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு யூஸ் ஆகிற கொஷின்ஸ் இது தான். நாளைக்கு இதே மாதிரி கேள்வியோடு நாளை சந்திப்போம். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.